வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம மீன் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்துருக்கேன். அதை பாப்லேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இடித்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா மீனுக்கும் அந்த காரம் கரெக்டாக மிக்ஸ் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 1/2 hour விட்டுடுங்க. 1/2 hour அப்படியே ஊறட்டும். கடாய் சூடானதும் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு பட்டை இலை, பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன், சோம்பு எல்லாம் சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரே ஒரு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் அதை படிப்படியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரே ஒரு டொமேட்டோ பியூரி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதங்கினமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா அப்படியே வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒரு 4 கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அது பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு கால் கப்பு தேங்காய் அரைச்சி போட்டால் போதும். தேங்காய் அரைச்சி போட்டதும் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதில் அந்த தண்ணியை அந்த மசாலாவில் போட்டுடுங்க. அந்த மீன் மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கலர் வந்ததும் நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்ததும் அந்த மீன்களெல்லாம் நம்ம அதில் போடணும். ஒன்றா போடுங்க. போட்டு அதை மெதுவாக அது ரொம்பலாம் கலந்தெல்லாம் விடாதீங்க. அது பாட்டு அப்படியே போட்டு விட்டுடுங்க. அது பாட்டு கொதிக்க ஒரு 5 minutes சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். ஹைலெல்லாம் வச்சுடாதீங்க. மீன் போட்டதும் அது சிம்லே தான் இருக்கணும். ஒரு 5 minutes இருந்தால் போதும், அது வெந்து போயிடும். பார்க்கலாம் வாங்க. இந்த மீனே வச்சு செய்யணுன்றது இல்லை. நீங்கள் வஞ்சன மீன், நீர் சுதும்பு, பச்சை நெத்திலி, பாறை மீன், வேறு ஏதோ முள் மீனில் கூட இருந்தாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். ஒரு 5 minutes கழித்து பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும். இந்த மாதிரி கொதித்த பிறகு மீன் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக வெந்திருக்கு பாருங்கள். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் நல்லா வெந்திருக்குன்னு. நான் எப்படி சுற்றி தான் கலந்துருக்கேன் பாருங்கள். நடுவில் குத்தியெல்லாம் கலராதிங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியை எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து தான் நம்ம மீனை கலக்கணும். நடுவில் இருந்து கலக்கக்கூடாது. எடுக்கும்போது வேணால் ஃப்ரண்ட்டில் இருந்து ஒன்றா எடுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது தான் நம்ம ஸ்டவ்வை. சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட வேண்டியது தான். சுட சுட சாப்பாடு போட்டு இந்த மீன் குழம்பை போட்டு நல்லா ருசியாக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.